ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒயர் சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது, ஸோ அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ பிகினிங்கில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் ஆக போகிறீங்க, இல்லை ஒரு பிசிபி சால்ட்ரிங் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு காம்பவுண்ட் சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டிவைஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சால்ட்ரிங் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 150 ருபீஸ்லேருந்து அப் டு 2000 வரைக்கும் நமக்கு டிவைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்டு ஒன் சால்ட்ரிங் லெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஸ்லீவ். ஓகேங்களா, சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே போடக்கூடிய பிளாக் கலர் ஸ்லீவ். ஸோ இது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்ட்ரிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், ஸோ இந்த டிவைஸ்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நம்மளால் செட் பண்ண முடியும். ஹை லோ அந்த மாதிரி எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம அப் டு செட் பண்ண முடியும். ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறதுனால நமக்கு இதே இங்கே பாருங்கள் 412 114 அந்த மாதிரி நமக்கு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேசிக்ஸ் மிஷினில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சால்ட்ரிங் பண்ணுறதுக்கான கரெக்டான டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் ஒரு 250 to 300 கிட்ட நமக்கு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ மெல்ட்டிங் பண்ணுறதுக்கு அந்த டெம்பரேச்சரே கரெக்ட் போதுமானது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த ஒயரில் சால்ட்ரு பண்ண போகிறோமோ அந்த ஒயர் இப்படி எடுத்துக்கோங்க. சரி, 2 ஒயரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஒயரில் சால்ட்ரு பண்ணுமோ அந்த 2 ஒயரையும் நல்லா மெர்ஜ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக் வைஸே நல்லாயிருக்கும். ஸோ ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ செகண்டு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒன்று எடுத்து பேஸ்ட்டு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்ல, லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுல நமக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், சால்ட்ரிங் கரெக்டாக ஒட்டும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெட் எடுத்துங்க. லெட் எடுத்துகிட்டு இந்த எண்டு வந்து உங்களுக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக போய்ட்டு ஒட்டும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம பேஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணிப்போம். மேபி வாட்டர் இருந்தாலும் வாட்டர்லேயும் நம்ம இது ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த லெட்டில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் இதில் இழுத்து பார்த்துங்க நல்லா டைட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். மேபி இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து டேப் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்லீவ் கிடைக்கிறதுனால நான் ஸ்லீவ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு சால்ட்ரிங்க்கு இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்குன்னு பெரிய டிவைஸ்லாம் தேவையில்ல, இதையே லைட்டாக வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேபி வேறு ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.